மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். வேலூர் மாவட்டம் அத்திமரத்துக்கொள்ளை கிராமத்தில் உள்ளே வர சாலை வசதி இல்லாமல் ஆம்புலன்ஸில் விடப்பட்ட குழந்தையின் சடலத்தை நடந்தே 10 கிலோமீட்டர் தூக்கிச் சென்ற பெற்றோர்கள். வளர்ச்சி வளர்ச்சி என்பது எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான் போல. கேடு என்னையா பாதுகாப்பு இருக்கு? கிளவிய போக விட மாட்டேங்கிறாங்க. இது பாதுகாப்பாயா? அந்த இதுல அதெல்லாம் பாதுகாப்பு கிடையாதுயா. ஆமா, சின்ன பிள்ளைங்க போக முடியல, கிளவிங்க என்ன மாதிரி கிளவிங்க போக முடியல. இப்ப ஸ்டாலின் நான் தான் சட்டம் ஒழுங்குல யாருமே குறை சொல்லாத மாதிரி இருக்கேன். ஆமா, அவரு ரொம்ப ஒழுங்கு சொல்லிட்டாரு. சட்டம் ஒழுங்கு நாங்களும் எங்க வயசுக்குலாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். சட்டம் ஒழுங்குலாம் முன்னாடி இப்படி ரோட்ல படுத்திருப்போம், தெருவுல. நாங்க இப்ப இந்த தெருவு எங்க தெருவு, வெளியே படுத்திருப்போம். இப்ப படுக்க முடியுமா? இந்த பித்தளை செய்யற 400 ரூபாய்க்கு அதே போட்டு நடக்க முடியாது. அத்துட்டு போயிடறான்ல. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை.